ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்கிற தென் திருப்பேரை அப்படிங்கிற ஊரில் இருக்கும். திஸ் இஸ் எபிசோட் நம்பர் 5. இந்த சைட் சீக்ரெட்ஸில் இப்போ வந்து இங்கே ஒரு சின்ன ப்ராஜெக்ட் சைட்டு ஒரு ரெவ்யூக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து ரூஃப் காங்கிரீட்டிங் ஆக்டிவிட்டிக்காக சென்டரிங் அடித்து பார்பெண்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு. இதில் நம்ம கவனிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தென் திருப்பேரை திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்கிற ஊர். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் சைட் வந்து உங்களுக்கு ஒரு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர். இது ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த லெவல் வந்து ரொம்ப டவுனில் இருந்ததுனால இப்போ இதுக்கு ஈக்குவலாக வந்து இதை ரைஸ் பண்ணி இந்த ரூஃப் கேஸ்ட் பண்ணுற ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இது லோட் பியரிங் ஸ்ட்ரக்சராக இருக்குது. நம்ம 7 feet ஹைட்டில் லிண்டல் போட்டு டாப் லெவலில் கன்சீல் பீம்ஸ் மாதிரி ஃபுல்லாக கொடுத்து அதில் வந்து இந்த ரூஃப் காங்கிரீட் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு. அது ஃபுல்லாக வந்து ஒரு ஒன் வே ஸ்லாப் இருக்குது. இப்போ இங்கே வந்து கவனித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இந்த சென்ட்ரிங் அடிக்கிற பலகையில் வந்து இந்த மாதிரி ஒரு எல்லோ ஷேடில் உங்களுக்கு தெரிகிறது என்னென்னா இந்த சாணத்தை வந்து மெழுகியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த நடுவில் உள்ள கேப்பு ஃபில்லப் பண்ணுறதுக்கும் இதுக்கும் இப்படி இந்த சாணம் மெழுகிறதன் மூலமாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த சிமெண்ட் பால் வந்து கீழே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு மெத்தடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் கவனிச்சதில்லை. பொதுவாக வந்து ரீசெண்டாக என்னோட நண்பர் அரவிந்தரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு சப்ஜெக்ட் கேட்டார். இந்த பாலித்தீன் கவர் மாதிரிலாம் வந்து வச்சு மூடுறாங்க அப்படிங்கிற மாதிரி, அது சரியாக தவறுன்னு கேட்டிருந்தாங்க. இந்த பாலித்தீன் ஷீட் மாதிரி வச்சுட்டு இந்த கம்பி கட்டுறதுக்கு முன்னாடியே சென்ட்ரிங் மட்டும் அடிச்சுட்டு ஃபுல்லாக அதை வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பிரிக் ஒர்க் இந்த கம்பி கட்டி காங்கிரீட் பண்ணுற ப்ராக்டிஸ் இருக்குது. அதன் மூலமாக அந்த சிமெண்ட் பால் வந்து கீழே லீக் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த சின்ன சின்ன கேப்பெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு இப்போது பல இடங்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த வாழை மட்டை அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேப்பில் வந்து எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன விரிசல் இருக்கோ அங்கெல்லாம் அதை வச்சு பேக் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த அட்டை பிளாஸ்டிக் பாக்ஸ் கவரில் கொஞ்சம் ஹார்டான இதில் உள்ள அந்த அட்டை அந்த ஷீட்லாம் கட் பண்ணி கூட அங்கே வச்சு பண்ணுறாங்க. பட் இது வந்து இன்னும் நல்ல ஒரு இதாக இருக்குது. இதில் வந்து சிமெண்ட் பால் அந்தளவுக்கு ஒட்டாமல் எனக்கு மெட்டீரியலும் வந்து ரீட்டைன் ஆகும், நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதை நீங்கள் கவர் பிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். தென் இந்த இந்த சாணம் மெழுகப்பட்டிருக்கதை இந்த ஸ்டார் கேஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஷேடு வந்து எல்லோ கலர் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ். இந்த ஜோனில் இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதா சொன்னாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. அப்புறம் நம்ம பொதுவாக வந்து இந்த ரூஃப் லெவலில் பீம் போடுறது வந்து நம்ம வலியுறுத்துகிறோம். பட் வந்து இந்த மாதிரி லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் 7 feet ஹைட்டில் ஃபுல்லாக நம்ம கண்டினியூஸாக லிண்டல் பீம் மாதிரி கொடுத்துட்டு இங்கே மேலே வந்து இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 4 12 mm ராடாவது யூஸ் பண்ணி கன்சீல் பீம் கொடுத்து போடுறது வந்து இட் இஸ் அக்செப்டபிள். இதில் வந்து இந்த ஸ்டீலில் வந்து இந்த ஷீட்டு பயன்படுத்தப்படுது. இந்த ஷீட்டு வந்து இவ்வளோ லெங்த் இருக்கும். இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரே சிங்கிள் ஷீட்டாக இருக்கும். இது இல்லாமல் வந்து மோல்டட் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 3 feet by 2 feet சைஸில் தனித்தனியாக இருக்கும். அதையும் பயன்படுத்தலாம். எனக்கோ இது எல்லாம் என்ன நம்ம பர்பஸ்னால் இதில் வந்து அந்த கம்பியோடு சேர்ந்து இந்த காங்கிரீட் உருவாகும் போது அது வந்து கீழே வந்து அதை விடாமல் அது செட் ஆகிற வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணி இருக்கிறதுக்கு தேவையான ஒரு மெத்தட், அவ்வளோதான். ஸோ இந்த ஷீட் வந்து இந்த மாதிரி பிளைன் ஷீட்டாவோ இல்லை மோல்டட் ஷீட்டாவோ அது மாதிரி பயன்படுத்தலாம். Hope this small stuff about this filling, அதாவது இந்த சாணம் அழுகிறது இல்லைன்னா அந்த பாலித்தீன் ஷீட் மாதிரி போடுறது இல்லைன்னா இந்த மாதிரி அட்டையை வச்சு பேக் பண்ணுற கான்செப்ட்லாம் இருக்குது. இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன். இந்த பாயெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் சில இடங்களில் இருக்குது. அதாவது இந்த சென்ட்ரிங் அடித்ததுக்கு அப்புறமா முழுக்க வந்து கோர பாயை விரிச்சிட்டு பண்ணால் அதன் மூலம் பிரித்ததுக்கு அப்புறமா கீழே வந்து
இந்த சர்ஃபேஸ் வந்து ரஃப்பாக இருக்கும், அதை ஹேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ளஸ் வந்து சிமெண்ட் பால் கீழே போகாமல் தடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கோரப்பாயை வந்து நம்ம சிமெண்ட் பாலை வந்து அது உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது, அதனால அது ஒரு மைனஸாக இருக்குது. அப்புறம் வந்து அந்த பாய் வந்து சிமெண்ட்டு இல்லை நல்லா மெர்ஜ் ஆகிடுச்சுன்னா சம்டைம்ஸ் காங்கிரீட்டுக்கு உள்ளே போயிடுது, அதை கீழேருந்து உடச்சி எடுக்கிறதும் கொஞ்சம் டஃப்பான விஷயமா இருக்குது. அதனால அது மாதிரி இல்லாமல் நம்ம அந்த பிளைனாகவே கூட விட்டுறது கூட டு த சம் எக்ஸ்டென்ட் நல்ல விஷயம்தான். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ. இன்னொரு வீடியோவில் புது விஷயங்கள் பேசலாம்.